இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கு யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 9-11 முடிய இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சியின் நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். அன்பானவர்களே, தந்தையின் அன்பில் இயேசு எப்படி நிலைத்திருந்தார்? அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதன் வழியாக. இயேசுவின் அன்பில் நாம் எப்படி நிலைத்திருக்க முடியும்? இயேசுவினுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதின் வழியாக. இயேசுவினுடைய கட்டளை என்ன? யோவான் 13:34-35 வசனங்களில் வாசிக்கிறோம். நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்தால் இயேசுவினுடைய அன்பு சீடர்கள் என்று இந்த உலகம் நம்மை கண்டுகொள்ளும். நான் அன்பு செய்தது போல நீங்களும் அன்பு செய்யுங்கள். இது இயேசுவினுடைய கட்டளை. இயேசுவினுடைய இந்த கட்டளையை கடைபிடிப்பதற்கு அயலான் அன்பு வேண்டும். உறவினர்களோடு நெருங்கிய நட்பு வேண்டும். நம்முடைய ஊர் மக்கள், அன்பிய மக்கள், நம்முடைய பங்கு மக்கள், நம் வீட்டு பக்கத்திலே இருக்கின்ற மற்றவர்கள், இவர்களோடு நமக்கு நல்ல உறவு வேண்டும். பகை உணர்வு கூடாது, பொறாமை கூடாது, புறணி பேசுதல் கூடாது. ஏனென்றால் அவைகளெல்லாம் அன்பிற்கு விரோதமானது. போட்டு கொடுக்க கூடாது. போட்டி மனப்பான்மை இருக்கலாம். நல்ல முறையில் நேர்மறையான முறையில் போட்டி மனப்பான்மை இருக்கலாம். ஒருவரை மட்டம் தட்டுவதற்காக அந்த போட்டி மனப்பான்மை நம்மிலே இருக்கக்கூடாது. பேரவைகளிலே உண்டு, அன்பியங்களிலே உண்டு, நம்முடைய பங்குகளிலே பொதுவாக உண்டு. இன்னார் தான் இப்படி செய்வார்கள், செய்யக்கூடாது என்று போட்டி போடுவது உண்டு. மற்றவர்களை அன்பு செய்வதன் வழியாகத்தான் இயேசுவினுடைய சீடர்கள் என்று இந்த உலகம் கண்டுகொள்ளும். வேற வழி இல்லை. இயேசு நமக்கு அதைத்தான் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அன்பானவர்களே, எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நாம் நேர்வழி சட்டமாக கொள்ள வேண்டியது இயேசு எனக்கு என்ன சொல்லி இருக்கிறார், அதைத்தான் நேர்வரி சட்டமாக, மேல்வரி சட்டமாக கொள்ள வேண்டும். நம்முடைய விருப்பத்திற்கேற்ப, நம்முடைய சூழ்நிலைகளுக்கேற்ப அந்த சட்டத்தை வளைத்து கொண்டு வரக்கூடாது. நாம் தான் கடவுளுடைய சட்டத்திற்கு வளைய வேண்டும். அவருடைய கட்டளைகளில் ஒன்று, இதை வாங்கி உண்ணுங்கள், இதை வாங்கி பருகுங்கள், இது என்னுடைய உடல், இது என்னுடைய இரத்தம். எத்தனை பேர் திருப்பலியில இயேசுவினுடைய உடலை உண்ணுகிறோம் என்ற அந்த நம்பிக்கையோடு, அந்த ஆர்வத்தோடு பங்கெடுக்கிறோம். எத்தனை முறை திருப்பலியிலே பங்கெடுக்கிறோம்? ஒரு சிலர் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் பங்கெடுப்பதே இல்லை. ஒரு சிலர் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிகளில் பாதியில் வருகிறார்கள். மறைவுரைக்கு வெளியிலே நிற்கிறார்கள், வெளியிலே பேசி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய நண்பர்களோடு இங்கே மறைவுரை ஆற்றி கொண்டிருப்பார், பேசி கொண்டிருப்பார். நற்கருணை வழங்கி கொண்டு இருக்கிற வேளையிலே செல்போன் வரும், அதை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடுவார்கள். என்ன பங்கெடுப்பு? எப்படி இயேசுவோடு இணைந்திருக்க முடியும்? இயேசு அதை விரும்புகிறார். யோவான் நற்செய்தி 6:57 வாசிக்கிறோம், என்னை உண்பவன் என்னால் வாழ்வான். அப்படி உண்ணலைன்னா வாழ மாட்டான்னு அர்த்தம். அன்பு நிறைந்த இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில திருப்பலில் பங்கெடுப்பதாயினும் சரி, அயலார்களோடு அன்பு உறவிலே நாங்கள் வளருவதாயினும் சரி, இவைகளெல்லாம் எங்களுக்கு எங்களுடைய ஆண்டவரும் உம்முடைய அன்பு திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த மேல்வரி சட்டம், நேர்வரி சட்டம். அதை மனதிலே வைத்து நாங்கள் நடக்க வேண்டும் என்று நினைவூட்டி கொண்டே இருப்பீராக. அதன்படி எங்களை செயல்பட செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தந்தையே. ஆமென். ஆமென்.